தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தினுடைய மாநில மையத்தினுடைய மாநில தலைமையின் அடிப்படையில் 38 மாவட்டங்களிலும் இன்று தமிழகம் முழுக்க 48 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் 7 அம்ச கோரிக்கையை மையமாக வைத்து கடந்த 2 ஆண்டுகளாக போராடி வந்தோம். இதில் முக்கிய கோரிக்கையான 564 ஓஏ பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டது, இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அது ஒரு அறிக்கையின் வாயிலாக முடியும் என்ற கருத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அதே போல் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் 20 ஆண்டு காலமாக மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை எங்களுக்கு தனி ஊதியத்தை தாங்கள் 24 மணி நேரம் வேலை செய்வதற்கு வருவாய்த்துறை இருந்து வருகிற நேரத்தில் எங்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை தர வேண்டும் என்று கேட்டோம். அதுவும் தரவில்லை. இப்போவும் பேரிடர் மேலாண்மை துறையில் 97 காலி பணியிடங்கள் இன்னைக்கு 2 ஆண்டு காலமாக ஒட்டுமொத்த பேரிடர் மேலாண்மையும் சந்திக்கக்கூடிய ஒரு துறை, அதற்கு 97 காலி பணியிடங்கள் அந்த துறைக்கே கொடுக்கப்படாமல் ஏமாற்றி வருகிற சூழலில் இருக்கிறது. அதை வழங்குவோம், அவுட் சோர்சிங்கில் வழங்குவோம் சொல்லியிருக்கிறது. அது ஏற்புடையது அல்ல என ஒட்டுமொத்த நிர்வாகத்தினுடைய கூட்டத்தின் அடிப்படையிலே ஏற்புடையதாக செய்யப்பட்டது. அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் திட்டத்தில் சரியாக சொல்ல போனீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலினில் மிகப்பெரிய பணி சுமையினுடைய பணி அழுத்தத்தில் இருந்து வருகிறோம். அதற்கு நாங்கள் கேட்பது, ஒரு வட்டத்திற்கு ஒரு துணை வட்டாட்சியர் வீதம் 317 வட்டத்திற்கும் 317 துணை வட்டாட்சியர் 317 சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் என்ற காலி பணியிடங்கள் புதிய பணியிடங்களை தந்தால் மட்டும்தான் இந்த பணி அழுத்தத்திலிருந்து நாங்கள் மீள முடியும். அதேபோல் அதற்கான நிதி ஆதாரத்தையும் கொடுக்க வேண்டும். அதேபோல் அந்த முகாமில் 4 நாட்கள் இருப்பதை 2 நாட்களாக, வாரத்திற்கு 4 நாள் இருப்பதை 2 நாட்களாக குறைப்பதற்கு என 7 அம்ச கோரிக்கையை கேட்டுள்ளோம். எனவே இந்த கோரிக்கையை மீண்டும் பரிசீலனை செய்து அரசு உடனடியாக மாநில தலைமையை அழைத்து பேசி எங்களுக்கு ஒரு சரியான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக, அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாரி ராஜா, மாநில செயலாளர்.